இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நேத்து நைட்டு உங்க வீட்டு மருமக இங்க பூஜைய தனியா பண்ணிட்டு இருந்தப்ப ஆத்தாவோட சிலை காணாம போச்சு. அதே நேரத்துல அந்த பொண்ணோட புருஷன் இங்க இருந்தாரா? இல்ல. ஏன் இப்ப கூட இல்ல? ஐயா, அந்த ஆத்தா மேல சத்தியமா சொல்றோம், நாங்க அந்த சிலையை எடுக்கல. தயவு செஞ்சு எங்களை நம்புங்க. பரவாயில்லையே, மொத்த குடும்பமும் சேர்ந்து ரொம்ப நல்லாவே நடிக்கிறீங்க. நீங்க சிலைய திருடலன்னு சொன்னா நாங்க நம்பிடுவோமா? நீங்க தான் ஆத்தா சிலைய திருடி இருக்கீங்க. எப்படி 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 மருமகளை பூஜைக்கு அனுப்பிட்டு பாதியிலே அவங்க பயந்து கத்துவாங்களா? உடனே அவங்க ஷாக் ஆகி ஊட்டி இருக்கிற அறக்கதவை இவங்களே திறக்க போற மாதிரி போய் நம்மளை எல்லாம் திசை திருப்பி யாருக்கும் தெரியாம சிலைய திருடுவாங்களாம். அத மறைக்க இவங்க ஒரு களிமண் சிலைய செஞ்சு ஊரையே நம்ப வைப்பாங்களாம். சூப்பர் ஐடியா. இப்படி ஒரு காட்சியை நான் சினிமால கூட பார்த்தது இல்ல. அவ்வளவு பக்காவா ஸ்கெட்ச் போட்டிருக்கீங்க. ஓவரா பேசிக்கிட்டே போற. தேவையில்லாம எங்க மேல பழி போட்டு அவ்வளவுதான். இல்ல சித்தி, நம்மள போய் திருடங்கன்னு சொல்றாரு. சொல்றேன்ல. இங்க பாரு கோதண்டம், என்னதான் மூடி வச்சாலும் உண்மையை ரொம்ப நாள் மறைச்சு வைக்க முடியாது. அதே மாதிரி என்னதான் நம்புற மாதிரி சொன்னாலும் போய் ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. நீ என் மேலையும் என் குடும்பத்து மேலையும் சொல்ற இந்த பழிக்கு சீக்கிரமே நான் சரியான பதில் சொல்றேன். அப்ப தெரியும் சிலையை யார் எடுத்தாங்க, யார் மறைச்சாங்கன்னு. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாயிரு. பூசாரி, நீங்க பூஜை ஆரம்பிங்க. நல்ல நேரம் போயிட போகுது. சொல்லிக்கிட்டே இருக்க, உங்க இஷ்டத்துக்கு பூஜை பண்ண போயிட்டு இருக்கீங்க. அம்மன் கருவறையில களிமண் சிலையை வச்சீங்கன்னா அது அம்மன் ஆயிடுமா? டேய், என்னடா பாத்துட்டு இருக்கீங்க? போய் அந்த களிமண் சிலையை தூக்கி வெளியே போடுங்கடா. வெளியே போயா போயா. அண்ணா, அம்மன் களிமண் சிலையை அசைக்கவே முடியலண்ணே. டேய், கடப்பாறை எடுத்துட்டு வந்து அவன் உடைக்கடா. இன்னும் தெரியல. இதுதான் நம்ம ஆத்தா. இப்பவாது நம்புறியா? இது களிமண் பொம்மை இல்ல, நம்ம ஊரை காக்குற ஆத்தான்னு. மரியாதையா வெளியே போ.